ஏன்னா இது எல்லா பக்கமும் போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு விலையை போய் செக் பண்ணா திபுன்னு இறங்கிட்டு இருக்குங்க. நீங்க நினைக்கலாம் கோல்டு விலை இந்நேரத்துக்கு ஏறணுமே, ஆனா ஏன் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு? இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் ரீசன் சொல்றேன். என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கிஷன் ஸ்பீக்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா எல்பிஜி கிரைசிஸா இருக்கு. எல்பிஜி எதுல வாங்குவாங்க? டாலர்ஸ் தான் வாங்குறாங்க. அதனால டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு, நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குங்க. ப்ராஃபிட் புக்கிங்னா நான் போய் கோல்ட விற்கிறது அந்த ப்ராஃபிட் கிடையாது. நிறைய பேப்பர் கான்ட்ராக்ட்ஸ் சேல் ஆயிருக்குங்க. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஃபெப் எண்ட்ல இருந்துதான் டிராஸ்டிக்கா விழ ஆரம்பிச்சது. எந்த நகைக்கடையோ இல்லைன்னா நகை விற்கிறவங்களோ ரேட் டிசைட் பண்றது இல்லைங்க. பெரிய புலியன் பேங்க்ஸ், அதாவது அமெரிக்கால சேர்ந்த பெரிய புலியன் பேங்க்ஸ் எல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்றதுல தாங்க நம்மளோட ரேட்டே டிசைட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், துபாயில கோல்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு இருக்குங்க. வேர்ல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 to 12% கோல்டு பிசினஸ் அங்கதாங்க நடக்குது. இப்ப சூழ்நிலைகள் காரணமாக அங்கேயும் வியாபாரம் சரியில்லைனால அதுவும் கோல்டு விலை சரிவுக்கான முக்கியமான காரணம். சரி, இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ்னாலதான் கோல்டோட விலை குறையுது. அப்போ ஓகேனா, கோல்டு வாங்கலாம்னு சொல்றீங்களா, வாங்க வேண்டாம்னு சொல்றீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா கோல்டு விலை எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அப்ப நீங்க வாங்கினீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு குவான்டிட்டி உங்களுக்கு சேரும். ஃபியூச்சர்ல கோல்டு விலை ஏறிடுச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பா நம்ம ஈஸியா அதை லிக்விடேட் பண்ணிடலாம்.